அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம், காஞ்சிபுரம் மற்றும் தாம்பரம். இன்றைக்கான ஃபேக்ட் நம்பர் 3ல் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி பார்க்க போகிறோம். வீரபாண்டிய கட்டபொம்மன் இந்த பிக்சரில் கொடுத்துருக்கூடிய அனைத்து நபர்களும் வீரபாண்டிய கட்டபொம்மனோடு தொடர்புடைய நபர்கள் தான். ஜாக்சன், சிவசுப்ரமணியனார், ஊமைத்துறை போன்றவர்கள் எல்லாமே. அப்போ இந்த இடத்துல ஜாக்சன் வந்து பார்த்தா யாருன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஜாக்சனுக்கும் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கும் தான் மோதல் ஏற்படும். இது எதற்கான மோதல் அப்படின்னு பார்த்தோன்னா, வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய வரி நிலுவைத் தொகை வச்சிருப்பாரு. இந்த வரி நிலுவைத் தொகையில் வச்சதன் காரணமாக தான் அந்த ஒரு மோதல் நடக்கும். எவ்வளோ வரி நிலுவைத் தொகை அப்படின்னு பார்த்தா 3310 நிலுவைத் பகோடாக்கள் நிலுவையில் இருக்கும். இதனால் வந்து பார்த்தா ஜாக்சன் என்ன பண்ணுவார்னா, நம்முடைய வீரபாண்டிய கட்டபொம்மனை தன்னை வந்து சந்திக்குமாறு, ராமநாதபுரத்தில் தன்னை வந்து சந்திக்குமாறு 1798ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி ஒரு ஆர்டர் ஒன்று பாஸ் பண்ணுவார். இது நடக்கும். இதற்கு பிறகு இதன் காரணமாக 1798ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி ராமநாதபுரத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மனும் ஜாக்சனும் மீட் பண்ணிப்பாங்க. இந்த மீட்டிங் நடக்கும். இந்த ஒரு சந்திப்பின் போது உடன் இருந்த நபர்கள் தான் சிவசுப்ரமணியர், கூட வந்து பார்த்தா ஊமைத்துறை இருப்பாங்க. இந்த ரெண்டு பேரும் இந்த ஜாக்சனோட ராமநாதபுரத்தில் சந்திப்பின் போது இருந்த நபர்கள் தான். இந்த இடத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன் ரொம்ப நேரம் வந்து பார்த்தா நிற்க வச்சு விசாரணை நடத்துவாங்க. சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அவமதிக்கப்படுவாங்க. இதனால சிவசுப்ரமணியர் மற்றும் ஊமைத்துறை இந்த ரெண்டு பேருடைய உதவினால ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த கோட்டையிலிருந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் தப்பிப்பார். தப்பிச்ச பிறகு பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைக்கு திரும்பிய பிறகு ஆங்கிலேயருக்கு வந்து பார்த்தா ஒரு கடிதம் எழுதுவாங்க. தன்னை அவமதித்த நிகழ்வு அதில் குறிப்பிடப்பட்டிருப்பார். இதன் மூலமாக எட்வர்ட் கிளைவ் என்று சொல்லக்கூடிய நபர் வந்து பார்த்தா 3 பேர் கொண்ட ஒரு விசாரணை குழு அமைப்பாங்க. அந்த விசாரணை குழு இந்த நபர் தான் வில்லியம் பிரவுன், வில்லியம் ஓரம் மற்றும் ஜான் காசா மேஜர் என்று சொல்கிற நபர். இந்த 3 பேர் விசாரணை நடத்துவாங்க. விசாரணை நடத்திய பிறகு வீரபாண்டிய கட்டபொம்மன் மீது எந்த ஒரு தவறும் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த விசாரணை தீர்ப்பு வழங்கப்படும். இதன் மூலமாக ஜாக்சன் பதவி நீக்கம் செய்யப்படுவார். ஜாக்சனுக்கு பிறகு ராமநாதபுரத்தின் ஆட்சியாளராக நியமிக்கப்பட்ட நபர் தான் வந்து பார்த்தா நம்முடைய SR லூசிங்டன். இது கேட்கப்பட்ட வினா ஞாபகம் வச்சுங்க. ஜாக்சனுக்கு பிறகு இந்த வீரபாண்டிய அவமதிக்கப்பட்ட நிகழ்வுக்கு பிறகு ராமநாதபுரத்தின் ஆட்சியர் யார் அப்படின்னு பார்த்தா SR லூசிங்டன் அவர்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட், இதுக்கு பிறகு வீரபாண்டிய கட்டபொம்மன் கண்ட்ரோல் ஆனாரா, இதுக்கப்புறம் ஆங்கிலேயர் எதிர்க்கிறாரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஆங்கிலேயர் எதிர்க்கூடிய நிகழ்வு தான் நடக்குது. இதனால் வந்து பார்த்தா வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆங்கிலேயருக்கு வரி பணமும் செலுத்துவதில் ஆங்கிலேயர் எதிர்க்கூடிய நிகழ்வில் ஈடுபட்டிருக்காரு. இதனால் ஆங்கிலேய நிர்வாகம் என்ன பண்ணது, குறிப்பிட்டு சொல்ல போனால் வெல்லஸ்லி பிரபு என்ன பண்ணுறாருன்னா, பானர்மேன் என்று சொல்லக்கூடிய நபர் அவருடைய தலைமையில் படை அனுப்புகிறார். பாஞ்சாலங்குறிச்சி கண்ட்ரோல் பண்ண பாண்டியனை கண்ட்ரோல் பண்ண அனுப்புகிறார். இதன் மூலமாக செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி 1799ஆம் ஆண்டு நம்முடைய பானர்மேன் என்று சொல்லக்கூடிய நம்முடைய ஆங்கிலேய தளபதி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாருன்னா, பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை முற்றுகையிடுறாரு. முற்றுகையிடப்பட்ட பிறகு ராமலிங்கர் என்று சொல்லக்கூடிய நபர் மூலமாக ஒரு தூது ஒன்று அனுப்புறாரு. நம்முடைய கட்டபொம்மனுக்கு தூது அனுப்பி கட்டபொம்மனை சரணடைமாறு சொல்றாங்க. ஆனால் கட்டபொம்மன் இதுக்கு வந்து ஒத்துக்க மாட்டாங்க. இதனால வந்து பார்த்தா பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை அனைத்தும் முற்றுகையிடப்படும். எல்லா கண்ட்ரோலும் யாருக்கிட்ட வந்துன்னா பானர்மேன் கிட்ட வந்துடும். நெக்ஸ்ட், இதனால வந்து பார்த்தா நம்முடைய பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையில் இருக்கக்கூடிய வீரபாண்டிய கட்டபொம்மன் தப்பிச்சு போயிடுவாங்க. யார் மட்டும் மாட்டிப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தா சிவசுப்ரமணியர் மட்டும் மாட்டிப்பாங்க. அவர் கைது செய்யப்படுவார். இதனால சிவசுப்ரமணியர் செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி, அதே மாதம் 5ஆம் தேதி கோட்டை முற்றுகை, 13ஆம் தேதி சிவசுப்ரமணியர் தூக்கிலிடப்படுவாங்க. தூக்கிலிடப்பட்ட இடம் என்பது நாகலாபுரம். இதுக்கு பிறகு வந்து கட்டபொம்மன் தப்பிச்சு போயிடுவான்னு சொன்ன பார்த்தீங்கன்னா, கட்டபொம்மன் வந்து பார்த்தா புதுக்கோட்டைக்கு தப்பிச்சு போயிடுவாங்க. அங்கே புதுக்கோட்டையில் வந்து பார்த்தா எட்டயபுரம் மற்றும் புதுக்கோட்டை அரசர்களால் வந்து பார்த்தா அவர் கட்டபொம்மன் காட்டி கொடுக்கப்பட்டு ஆங்கிலேயர்கிட்ட காட்டி கொடுக்கப்பட்டு அவர் கைது செய்யப்படுவார். கைது செய்யப்பட்ட பிறகு கயத்தாறு என்னும் இடத்துல வந்து பார்த்தா அவருக்கான விசாரணை, ஒரு கேலி கூத்தான விசாரணை நடக்கும். இந்த விசாரணை நடத்திய நபர் வந்து பார்த்தா பானர்மேன் தான். இதனால் அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி நம்முடைய 1799ஆம் ஆண்டு நம்முடைய வீரபாண்டிய கட்டபொம்மனும் தூக்கிடப்படுவாங்க. அது நான் வச்சு அப்போ 2 தூக்கிடப்பட்ட நிகழ்வுகள் நடக்குது. ஒன்று சிவசுப்ரமணியனார், 2வது வீரபாண்டிய கட்டபொம்மன். இது வரைக்கும் முக்கியமான பாயிண்ட் மட்டும் கடைசி நேரத்தில் நீங்கள் ரிவிஷன் பண்ணால் போதுமானது. வீரபாண்டிய கட்டபொம்மன் முடிஞ்சிச்சுங்களா? இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு வினா இருக்குது. நன்றி, வணக்கம்.